இடமுறுக்கு அவல் பொறி அஞ்சரப்பெட்ட. குட் ஆஃப்டர்நூன். இன்னைக்கு எல்லாரும் அஞ்சரை பெட்டியோட மூலிகை விருது நிகழ்ச்சியில நான் உங்களை எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம் தெரியுமா? வேப்பம்பூ தயிர் பச்சடி அதான் இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். வேப்பம்பூங்கிறது ரொம்ப ஒரு அருமையான ஒரு மூலிகை சாமானது. பட் ரொம்ப என்னமோ தெரியல, நம்ம அது ரொம்ப அதிக அளவுல யூஸ் பண்றது கிடையாது. ப்ராபப்ளி வருஷத்துக்கு ஒரு வாட்டி இல்லை 2 வாட்டி அதில் வச்சு ஒரு ரசம் செய்வோம், அவ்வளோதான். மற்றபடி அதை வச்சு நம்ம ரொம்ப ஒன்றும் செய்யறதில்ல. ஆனால் அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் வயிற்று புண்ணை ஆற்றத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது, டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு இந்த வேப்பம்பூங்கிறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு சாமான். அதை வச்சு அவங்களுக்கு நம்ம டிஷ்ஷு செஞ்சு கொடுத்தாக்க அவங்களுக்கு உடம்புக்கு அது ரொம்ப நல்லது. ஸோ அந்த வேப்பம்பூவை வச்சு ஒரு தயிர் பச்சடி இன்னைக்கு செய்யலாமா? இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். புளிக்காத தயிர், வேப்பம்பூ, எலுமிச்சம்பழச்சாறு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, தக்காளி, காய்ந்த மிளகாய், கடலைப்பருப்பு, கடுகு, கொஞ்சம் நெய். இப்போ இதெல்லாம் வச்சு நம்ம பச்சடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய பச்சடி இது. முதல்ல இந்த வேப்பம்பூ கசப்புத்தன்மை அதில் இருக்கும். ஸோ அதனாலேயே நிறைய பேர் இதை நெக்லெக்ட் பண்ணிடுறாங்க சாப்பிடாம. ஸோ இந்த பச்சடியில் அந்த கசப்புத்தன்மை தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன செய்யறோம்னாக்கா, கொஞ்சம் எலுமிச்சம்பழத்தை கொஞ்சம் எடுத்த சாறு, இந்த சாறுல இந்த வேப்பம்பூவை 1 மணி நேரத்துக்கு நம்ம ஊற வைக்கணும். அப்போ அந்த புளிப்பும் கசப்பும் சேர்ந்து அந்த கசப்பு தன்மையை நல்லா இறக்கிட்டு நல்ல ஒரு டேஸ்ட் அதுக்கு கொடுக்கும். ஸோ இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இந்த பவுல்ல தயிர், நல்லா பாலை நல்லா உர குத்தின உடனே கிடைக்கிற தயிர் இருக்கு இல்லையா, அந்த தயிரை யூஸ் பண்ணுங்க. அதுதான் புளிக்காம இருக்கும். ஸோ அந்த தயிரை நம்ம போட்டுக்கிறோம். ஓகே, இந்த தயிரில் நம்ம நெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறது கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி, அப்புறம் கருவேப்பிலை, இந்த பச்சடிக்கு தேவையான உப்பு, அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம். இதெல்லாம் போட்டுட்டு ஒன்று போல் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலக்கி வச்சுக்கலாம். ஓகே, இது இந்த பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு கடாயை வச்சு அதில் கொஞ்சம் நெய் சேர்க்குறோம். ரிச்னஸ்க்காக தான் நெய் சேர்க்குறோம். எண்ணெய் விட்டு கூட தாளிச்சுக்கலாம், அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. நெய்யை சேர்த்து நெய் நல்லா உருகின உடனே கடுகு, கடலைப்பருப்பு, மிளகாய், கொஞ்சம் தக்காளி. ஓகே, இப்போ இந்த நெய் உருகிட்டு இதில் கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் கடலை, காரத்துக்கு ஒரே ஒரு மிளகா சேர்த்து நல்லா இதை வதக்குறோம். தாளிக்கிறதுக்கு இந்த கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்சு ப்ரௌன் கலர் ஆகி கடுகு நல்லா வெடித்த உடனே நம்ம என்ன செய்ய போகிறோம், தக்காளியை சேர்க்க போகிறோம். பெருங்காயம் அதிலே சேர்த்தாச்சு தயிர்லேயே. சப்போஸ் அதில் சேர்க்க மறந்துட்டிங்கன்னா இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தை. ஓகே, இப்போ இந்த கடுகு வெடித்து இந்த கடலைப்பருப்பு நல்லா ப்ரௌன் ஆயாச்சு. இப்போது தக்காளி கொஞ்சம் போகிறோம். ஸோ இது நல்லா இந்த தக்காளியை வதக்கிப்போம் இல்லையா, வதக்கினதை இந்த தயிர், வெங்காயம் அதெல்லாம் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அதில் கொட்டிடலாம். பாருங்க, தயிரில் கொத்தமல்லி, கருவேப்பிலை, வெங்காயம், உப்பு எல்லாம் சேர்த்து வச்சுருக்கோம், பெருங்காயம்லாம் அதோட இந்த தக்காளி வதக்கினதையும் சேர்த்துருக்கோம். இப்போது இந்த ஸ்டேஜில் எலுமிச்சம்பழம் போட்டு ஊற வச்ச இந்த வேப்பம்பூ, இந்த வேப்பம்பூவை நான் இந்த தயிரில் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல் எல்லாத்தையும் கலந்து விட்டாச்சுனாக்கா வேப்பம்பூ தயிர் பச்சடி நமக்கு ரெடி ஆயாச்சு. இது ரொம்ப திக்காக இருக்கும் அப்படின்னாக்கா கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். அது பச்சடியே கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும், கொஞ்சம் அவ்வளோதான் போதும். ஸோ நமக்கு வேப்பம்பூ தயிர் பச்சடி நமக்கு இப்போ தயாராக இருக்குது. ஓகே, இந்த வேப்பம்பூ தயிர் பச்சடி எப்படி செஞ்சதுன்னு ஒரு சின்ன ரீகேப் பார்த்துக்கலாம். முதல்ல கெட்டியான தயிரில் வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, உப்பு,
பெருங்காயம் இதெல்லாம் கலந்து எடுத்து வச்சுட்டு லெமன் ஜூஸ்ல ஊற வைத்த வேப்பம்பூவையும் ரெடியா எடுத்து வச்சுக்கணும். ஒரு பேன்ல கொஞ்சம் நெய் விட்டு கடுகு, கடலைப்பருப்பு, மிளகாய், அதோட தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதை நம்ம கலந்து வச்சிருக்கிற இந்த தயிர் கலவையில போட்டு நல்லா அதையும் சேர்த்து கலந்து வச்சுட்டு 1 hour ஊற வச்ச இந்த வேப்பம்பூவையும் கடைசியா அதோட சேர்த்து நல்லா கலந்து பரிமாறிட்டா நமக்கு வேப்பம்பூ தயிர் பச்சடி ஈஸியா தயாராயிடும்.